நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டும் வச்சு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இந்த மட்டன் கிரேவி செஞ்சிடலாம். அடுத்த முறை நீங்கள் வீட்டில் மட்டன் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் கிரேவி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தருக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நான்வெஜ் சமையலில் வந்து மட்டன் கிரேவி. அந்த மட்டன் கிரேவிக்கு இன்னைக்கு மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அந்த 1/2 கிலோ மட்டன் வந்து அப்படியே எலும்பு கலந்த மட்டன் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நல்லி எலும்பு, அந்த நல்லி எலும்பு எல்லாமே அந்த லைட்டாக அந்த கறி ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு ஒட்டி இருந்தால் தான் நமக்கு அந்த என்ன கிரேவி வாங்கினாலும் தனிக்கறியை விட கொஞ்சம் எலும்பு கறியோட போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கும்போது அந்த கறி வந்து நல்லா நல்லா சூப்பரான டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காகத்தான் அந்த வாங்கும் போதே கொஞ்சம் எலும்பு கறியாக நம்ம வாங்கிக்கிறணும். வாங்கி இப்போ நம்ம 1/2 கிலோ வாங்கி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. எடுத்துருக்கோம் ஆட்டுக்கறினா வெள்ளாட்டங்கறி, முனிப்புல், பனிப்புல் மேஞ்ச ஆடு பார்த்து அவங்ககிட்ட கேட்டாலே தருவாங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்து நம்ம இன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சிருக்கோம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு ரெட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அப்படியே நைஸாக இருக்கணும். பார்க்கும்போதே நமக்கு இலசா இருக்கும். ஆட்டுக்கறி கறி வாங்கிட்டு வந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே வச்சிருவோம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பண்ணுவோம். நம்ம கறி வாங்கிட்டு வந்த உடனே அதில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு அது கூட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட நம்ம மெதுவாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண சில்லி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு சின்னதாக ஒரு பெருசாக இருந்தால் 1/4 எலுமிச்சம்பழம் போதும். இது 1/4 எலுமிச்சம்பழம் தான். அதை லேசாக அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாரமாக வச்சிட்டோம்னா அதில் அந்த உப்பு, மஞ்சள், அந்த மிளகாப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் மூடி வச்சுருவோம். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்தது. எப்பவும் இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு காக்கா தான் நிறையா வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில், கருப்பு கலரில், கிரே கலரில் நிறையா புறாக்கள் வந்துருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி எதுவும் அதிசயங்கள் இருக்குதுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டுக்கறி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் 1/2 கிலோக்கு தகுந்தாப்புல குக்கர் எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் வந்து ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த கடலெண்ணெய் சேர்த்ததில் நம்ம சின்னதாக ஒரு பட்டைத்துண்டு, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஸ்டார் பூ சின்னதாக ஒன்று, அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு, பெருஞ்சீரகம், அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் நம்ம உரிச்ச வெங்காயம் வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இந்த எண்ணெயோட சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் வெட்டி கூட சேர்த்துக்கலாம், முழுசாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த இடத்துல பெரிய வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை நிறுத்திட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மட்டும் வெட்டி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு பாதிக்கு மேலே அப்படி வதங்கிடுச்சுன்னா லேசாக அந்த ப்ரௌனாக வந்துடும். ப்ரௌனாக வந்த உடனே இங்கே தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 பச்சை மிளகா நல்லா 2 கீரி வச்சுருக்கோம். அதே உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்தது 2 டீஸ்பூனு அது உள்ளே சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா லேசாக பச்சை வாசனை வர அளவுக்கு நல்லா அதிலே பிரட்டி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் லேசாக அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம மட்டன் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது அந்த இடத்துல எல்லா மட்டனையும் உள்ளே சேர்த்துருங்க. நல்லா போட்டு அதுலேயே அந்த எண்ணெயிலையும் அந்த வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே மட்டனை போட்டிருக்கோமா, மட்டனை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் இதிலே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே மசாலா போட போகிறோம். மசாலா வந்து 2 டீஸ்பூனு மல்லித்தூள், 1 டீஸ்பூனு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி. இதுதான் தேவையான மசாலா. இதை நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு மல்லித்தலை அதையும் நல்லா பொடிசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். புதினா கொஞ்சமாக இந்த அளவுக்கு, ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு புதினா உள்ளே போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கலந்த உடனே அடுத்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ஒரு 300 ml மட்டும் இதில் சேர்த்துக்கிடுவோம்.
இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு கிரேவியாக கிடைக்கும். தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா குழம்பு மாதிரி ஆயிரும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இடத்துல உப்பு 1 டீஸ்பூனு உப்பு போட்டுருங்க. தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சாதான் நமக்கு அந்த கிரேவி கெட்டியாக கிடைக்கும். தண்ணியாக வேணும்னா தண்ணி நம்ம இப்பவுமே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னைக்கு ஒரு கெட்டியான கிரேவி தான் வைக்க போகிறோம், அதனால தண்ணி இந்த அளவுக்கு வச்சாலே போதும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்து மட்டனை மூடி போட்டு வேக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 விசில், நல்லா 4 விசில் அடிச்சிருச்சு. 4 விசில் அடிச்ச உடனே கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே கறி எல்லாம் வெந்து ரெடியா இருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. நம்ம இப்ப கொஞ்சம் ஓப்பன்லயும் கொஞ்சம் வேக விடணும், அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அது கெட்டியா வரும். இப்ப நம்ம இங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 கிராம் வந்து முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்சியில நல்லா கெட்டியாகவும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். அது இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம். லாஸ்டா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அப்படியே மேல தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம தேவையான பொருட்கள்லாம் உள்ள சேர்த்தாச்சு. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அதுலயும் நல்லா கெட்டியா வெந்து வரும். அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மட்டனை வந்து 4 விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அந்த கசகசாவும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். கரம் மசாலா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு சுண்டி வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கிரேவி. இப்போ நமக்கு சூப்பராக சுண்டி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா கொத்தமல்லி தழை லேசா மேலே பரவலாக போட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு நல்ல திக்கான ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து மட்டன், அதாவது ஆட்டுக்கறி கிரேவி நல்லா திக்கா சூப்பராக நம்ம எப்படி கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அதை விட அருமையாக தயாராகிருக்கு. அப்படியே சோறு வந்து சுட சுட ஆவி பறக்க சோறு, அப்படியே நம்ம அந்த கிரேவியை அதில் போட்டு நல்லா விரவி சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். கறி நமக்கு நல்லா அருமையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. சோறு அப்படியே இந்த கிரேவியை உள்ளே போட்டு அப்படியே மிளகாக்கள் நல்லா விரவி அப்படி கொஞ்சம் அப்படி திக்கா இருந்தால் நம்ம அந்த சோறில் விரைவி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். பா நல்லா அருமையாக இருக்கு. அந்த கறி அதில் வெந்திருக்குவா, நல்லா அருமையாக வெந்து சூப்பராக வெந்திருக்கு. அதெல்லாம் அப்படி ரைஸோட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு மட்டனை எடுத்து நல்லா கிரேவியாக வச்சு சாப்பிடணும்னா நம்ம வீடியோ பாருங்க. சிம்பிளாக அருமையாக வீட்டில் இருக்க மசாலா வச்சு அந்த கறியை சுத்தம் பண்ணி அதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டு நல்லா கெட்டியாக சட்டுன்னு ஒரு சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி அருமையாக தயாராகிருக்கு. இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தாலும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.